இப்போ நம்ம பார்க்க போறது டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் இன் பிளான்ட். இந்த டாபிக் வந்து ஸ்ட்ரெஸ் பிசியாலஜியில் வரும். இது பிளான்ட் பிசியாலஜி யூனிட்லேருந்து எடுத்த டாபிக். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ் பற்றி பார்த்தோம். அதுக்குள்ளே வரக்கூடிய டாபிக் தான் இந்த டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். ஸோ இங்கே பார்த்தோம் பிளான்ட் ஸ்ட்ரெஸ் எது மூலியமாக வரும் அப்படின்னு, பயோட்டிக் ஏபயோட்டிக் அப்படின்னு. பயோட்டிக் அப்படின்னும் போது பேத்தோஜன்ஸ் ஆர் அனிமல்ஸ் மூலியமாக வரக்கூடியது. இதே ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வாட்டர், லைட், டெம்பரேச்சர், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மூலியமாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். இதுல டெம்பரேச்சர் எதனால ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா ஹீட் இல்லைன்னா கோல்டு, இந்த ரெண்டு மூலியமா தான் ஏற்படும். இதுல ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து கோல்டுனால வந்தா அது கோல்டு இன்ஜுரி, அப்புறம் ஹை டெம்பரேச்சர் வந்தா அது ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே செல்லுலாருடைய ஸ்ட்ரக்சரல்ல ஆர்கனல்ஸ், அப்புறம் சைட்டோஸ்கெலிட்டன், இந்த மைக்ரோடிபியூல்ஸ் இது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்புறம் மெம்பரன்ஸோடைய ஃபங்க்ஷனையும் டேமேஜ் பண்ணக்கூடியதா இருக்கு இந்த ஹீட்னால வரக்கூடிய டேமேஜ். இந்த ஹீட் டேமேஜ்னால நார்மலா இயங்கி கொண்டிருக்க பிளான்ட்குள்ள இருக்கக்கூடிய நார்மல் ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகி, இப்போ இதுல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் அதிகமாக நடக்கும். எதனுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் அதிகமாக நடக்கும்னா ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸோடைய டிரான்ஸ்லேஷனும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் அதிகமாக நடக்கும். ஸோ இந்த இப்போ வந்து ஒரு வெளியில இருந்து நம்மளுக்கு ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் வருது அப்படின்னா செல்குள்ள நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல நார்மலா இயங்கி கொண்டிருக்க ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகி இந்த ஹீட் ஷாக் மூலியமா உருவாகக்கூடிய இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் தான் அதிகமா உருவாகப்படும். மெயினா இந்த ப்ரோட்டீன்ஸ் லீவ்ஸ்ல உருவாகும். இந்த ப்ரோட்டீன் உடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்மியா இருக்கும்போது ஸ்டொமேட்டா வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகும். லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும். அதனுடைய இராடியேஷனும் ஹையா இருக்கும். அடுத்ததா நம்ம இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி இந்த பிளான்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து மாலிகுலர் சாப்ரோன்ஸா ஆக்ட் பண்ணுது. இப்போ மாலிகுலர் சாப்ரோன்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த இந்த சாப்ரோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரோட்டீனை ஃபோல்டு பண்ணி அதனுடைய நேச்சரை வந்து கரெக்டாக ஃபோல்டிங்காக பாதுகாத்து வச்சுக்கிறது தான் இந்த சாப்ரோன்ஸ். ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த ஹீட் ஷாக் ஸ்ட்ரெஸ் ஏற்படுதோ அப்போ இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸை வந்து அது மேலே சுருள வச்சு ஸோ அது வந்து பாதுகாத்துக்கு வச்சுக்கும். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஹீட் ஷாக் ஆகிறதுனால இந்த குளோரோபிளாஸ்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, இந்த ஹீட் இன்ஆக்டிவேஷன் வந்து PS2 இந்த போட்டோ சிஸ்டம் 2 பாதிக்கும். அதுக்கப்புறம் குளோரோஃபில்ல பிரேக் டவுன் ஆகும். ருபிஸ்கோ ஆக்டிவேஸ் இன்ஆக்டிவேஷனும் ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் இம்பேர்மெண்ட்டும் நார்மல் ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் இம்பேர்மெண்ட்டும் நடக்கும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் என்னென்ன எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ரொடெக்டிவ் ப்ரோட்டீன் சாப்பரோன்ஸ் இப்போ பார்த்தோம் நம்ம இந்த சாப்பரோன்ஸ் மேல சுருள் காணப்படுற ப்ரோட்டீன் இதை பாதுகாத்து வச்சுக்கிற இந்த சாப்பரோன்ஸ். அதுக்கப்புறம் ரெட்ரோகிரேட் சிக்னல் பாத்வே ஆல்ரெடி நடந்து கொண்டு இருக்கிற இந்த சிக்னலிங் எல்லாம் ஸ்டாப் ஆகி ஒரிஜினல் பொசிஷனுக்கு மூவ் ஆகுறதா ரெட்ரோகிரேட் சிக்னலிங் பாத்வே. அப்புறம் குளோரோபிளாஸ்ட் ப்ரோட்டீனுடைய குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் இதனுடைய ரெஸ்பான்ஸாக இருக்கும், பிளான்ட்னுடைய ரெஸ்பான்ஸ். அதே தான் இந்த பிக்சர்ல நம்மளுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்ல ப்ரோட்டீன் சாப்பரான் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இயங்குது அப்படின்னும், ஆர்என்ஏ சாப்பரான் ஃபங்க்ஷன் எப்படி கோல்ட் ஸ்ட்ரெஸ் அப்போ இயங்குது அப்படின்னும் இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த சாப்பரான் அப்படின்னாலே இது வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீனுடைய ஃபோல்டிங் தேவையானப்போ ஏற்படுத்தி அதை வந்து பாதுகாத்துக்கிறது. ரீசன்ட் எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட ரிலேஷன்ஷிப் கொண்டது அப்படின்னு. அதாவது அட்ரினலின் அப்புறம் கார்டிசால் இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுக்கும் ரிலேட்டடாக தான் இருக்கு அப்படின்ற ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோஸ்ட்டுக்கும் பேத்தோஜனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸும் ப்ளே பண்ணுது அப்படின்னு. இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் நம்ம பார்த்தோம், இந்த செல்குள்ள வந்து நம்ம நியூக்ளியஸ்ல இருந்து இந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஷன் மூலயமா நம்மளுக்கு வெளியில வந்து இது வந்து பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண உதவுது அப்படின்னு. ஸோ அது வந்து இந்த ப்ரொமோட்டார் ரீஜியன்லேருந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். அடுத்ததான் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதை 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் 100. இந்த மாலிகுலர் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 100 to 114 கிலோ டால்டனாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் எதுலெல்லாம் பார்க்க முடியும்னா, நம்ம பாக்டீரியா, ஈஸ்ட், ட்ரிபனோசோம்ஸ், அப்புறம் மேமல்ஸ், பிளான்ட் இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்குள்ளெல்லாம் இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் உருவாகும். மெயினாக இது அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸில் தெர்மோ டாலரன்ஸ் கொண்ட ஸ்பீஷியஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் உருவாக்க முடியும். மெயினாக சைட்டோபிளாசமில் தான் இது வந்து பார்க்க முடியும். அடுத்த டைப் பார்த்தோம்னா ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் 1980 to 94 கிலோ டால்டன். இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பாக்டீரியாலையும் சைட்டோசாலிக் அப்புறம் நியூக்ளியர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லையும் பார்க்க முடியும், மெயினாக யூகேரியாட்டிக் செல்ஸில். அப்புறம் இந்த ப்ரோட்டீனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது மாலிகுலார் சாப்பரோன்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாலிகுலார் சாப்பரோன்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு.
அப்புறம் சைட்டோபிளாசம்லயும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லயும் இருக்கும் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். அப்புறம் அடுத்த டைப் எது அப்படின்னா ஹீட் ஷாக் புரோட்டீன் 70. ஸோ இதனுடைய மாலிகுலர் வெயிட் 69 to 71 கிலோ டால்டன். அப்புறம் இது வந்து நார்மல் செல் ஃபங்க்ஷனுக்கு தேவையா இருக்கு இந்த ஹீட் ஷாக் புரோட்டீன். செல்குள்ள எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட் இங்கெல்லாம் இந்த ஹீட் ஷாக் புரோட்டீன் பார்க்க முடியும். இந்த ஹீட் ஷாக் புரோட்டீன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ஏடிபி டிபெண்டன்ட் மாலிகுலர் சாப்பரோன்ஸ். அடுத்த டைப் பார்த்தோம்னா ஹீட் ஷாக் புரோட்டீன் 60. ஸோ இதனுடைய மாலிகுலர் வெயிட் 10 to 60 கிலோ டால்டனா இருக்கும். ஸோ இதுவும் வந்து மாலிகுலர் சாப்பரோன்ஸை ஆக்ட் பண்ணக்கூடியது, பட் ஏடிபி இண்டிபெண்ட். இது புரோட்டீன்ஸ் வந்து பாக்டீரியாவோட சைட்டோசால்ல, மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்ல, அப்புறம் குளோரோபிளாஸ்ட் உடைய ஸ்ட்ரோமாக்குள்ள தான் நம்ம பார்க்க முடியும். கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து லோவர் மாலிகுலர் மாஸ் ஹீட் ஷாக் புரோட்டீன். இதனுடைய மாலிகுலர் வெயிட் 15ல இருந்து 30 கிலோ டால்டன் வரைக்கும் தான் இருக்கும். இது எங்கெல்லாம் பார்க்க முடியும்னா சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா. இது எல்லாத்த தவிர உபிக்யூட்டினும் ஒரு ஹீட் ஷாக் புரோட்டீன் தான். இந்த ஹீட் ஷாக் புரோட்டீன் உடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது வந்து செல் அப்புறம் செல்லுடைய செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸை டேமேஜை பாதுகாத்துக்கிறது. அப்புறம் பாதுகாத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து ரீஃபோல்ட் நார்மல் டெம்பரேச்சர் வரும்போது ரீஃபோல்ட் பண்ணியும் நல்லா இரிவர்சிபிள் ஆகாத டேமேஜஸ் ப்ரோட்டீனை வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டியோலைட்டிக் பாத்வே மூலயமா ரிமூவ் பண்ணுற ப்ராசஸும் நடக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த கோல்டு ஸ்ட்ரெஸ் என்ன ஏற்படுத்தும் நம்மளுக்கே தெரியும், கோல்டு இன்ஜுரி ஏற்படுத்தும். கோல்ட் ஸ்ட்ரெஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ல ஒன்று தான், ஆல்ரெடி நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததே தான். இதனுடைய கோல்ட் ஸ்ட்ரெஸ் வரப்போ கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் ஐஸ் வந்து வாட்டரை விட கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த வேப்பர் பொட்டன்ஷியல் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஐஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஐஸ் உடைய வேப்பர் பொட்டன்ஷியலும் இந்த செல்குள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஆர் வேக்யூல்குள்ள இருக்கக்கூடிய வாட்டருடைய பொட்டன்ஷியலை விட கம்மியாக இருக்கும். இந்த ஐஸ் ஃபார்மேஷன் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில ஃபார்ம் ஆகிறதுனால செல்குள்ளே இருந்து வெளியில மூவ் ஆகும். ஸோ இதுதான் டவுன் த வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாதிப்புனால வரக்கூடிய இன்ஜுரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்சிட்டிவ் டிஷ்யூஸ்லாம் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், புரோட்டோபிளாசம்ல ஸ்ட்ரீம் ஆகக்கூடிய அந்த லிக்விட் எல்லாம் பாதிக்கக்கூடும். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன், சின்ஸ் அந்த வாட்டர் ஃப்ளோ இல்லாததுனால ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்மேஷன்னால இந்த ரெஸ்பிரேஷனும் பாதிக்கும். அதை தவிர ஃபோட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸ், அப்புறம் மெம்பரனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமுமே டேமேஜ் ஆகும். ஹீட் ஸ்ட்ரெஸ்ல பார்த்த மாதிரி தான் கோல்ட் ஸ்ட்ரெஸ்லையும் இந்த பிளான்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது இந்த ஃப்ரீசிங்கையும் கோல்ட் ஸ்ட்ரெஸ்ஸையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெம்பரைன் ஸ்டெபிலைசேஷன் நடக்கும். இப்போ மெம்பரைன் ஸ்ட்ரக்சரும் குளோரோபிளாஸ்டும் நம்மளுக்கு டீஸ்டெபிலைஸ் ஆகிறத பார்க்க முடியும் இந்த கோல்ட் ஸ்ட்ரெஸ்னால. ஸோ அதனால தான் செல் இன்ஜுரி நடக்குது. ஸோ மெம்பரன் உடைய லிபிட் காம்போசிஷன் சேஞ்சஸ் இந்த பிளான்ட் செல்ஸ் ஏற்படுத்திக்கும். எப்படி அப்படின்னா இந்த ஃபேட்டி ஆசிட உடைய டீசேச்சுரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுனால ஸ்டீராய்ட்ஸ், செரிப்ராய்ட்ஸ் உடைய சேஞ்சஸும் நடக்கும். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் என்ன பண்ணுன்னா இந்த ஃப்ளூயிடிட்டியை வந்து ரிமைன் பண்ணிக்கும். கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இந்த நேச்சர்லேருந்து கொஞ்சம் பாதுகாக்கும். அது ஃப்ளூயிடாக இல்லை இருக்க முடியாது அப்படின்னாலும் அதை வந்து ஒரு செமி கிறிஸ்டலைன் நேச்சராக உருவாக்கிக்கும். சுகர், அப்புறம் ஆஸ்மோலைட்ஸ், அப்புறம் ஆன்டி ஃப்ரீஸ் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே அக்யூமுலேட் பண்ணிக்கிறது மூலியமாகவும் இந்த செல் வந்து அதோடைய நேச்சரை வந்து பாதுகாத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோலைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நிறையவே மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸில் அக்யூமுலேட் ஆகும் இந்த ஃப்ரீசிங் டாலரன்ஸ் பண்ணுறப்ப. சில பிளான்ட்ஸில் இந்த பிஆர் புரோட்டீன், அதாவது பேத்தோஜன் ரிலேட்டட் புரோட்டீனும் ஐஸ் கிறிஸ்டலுடைய குரோத்தை கட்டுப்படுத்த உதவும். இந்த பிஆர் புரோட்டீன் 2 ரோல் ப்ளே பண்ணுது. ஒன்று வந்து பேத்தோஜன் அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கும், இன்னொரு ரோல் வந்து இந்த ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் அப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுற ரோல். நார்மலாக பிளான்ட்டோடைய செல்குள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பாலிபெப்டைட் வந்து இந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணுறதை விட இந்த ஒலிகோ மியோரி காம்ப்ளெக்ஸான இந்த பிஆர் புரோட்டீன் வந்து ரீகிறிஸ்டலைசேஷன் பண்ண உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்.